உன்னதான் நான் என் அப்பா அம்மாவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு அடுக்கு அடுக்கா இத்தனை சோதனையை கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்படின்னா என்ன பாவம் பண்ண? நான் குழந்தையா இருந்தப்ப என்கிட்ட இருந்து என் தாய் தந்தைய பிரிச்ச, அடுத்து என்ன வளர்த்த என் அக்கா மாமாவை பிரிச்ச, கூடவே இருந்தாலும் என் அக்கா மக கௌரிய என்கிட்ட இருந்து விலக்கி வச்சிருக்க. இப்ப என் சின்னையாவையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியே. சின்னையாவுக்கு நாகதோஷம் இருக்குன்னு அதுக்கு பரிகாரமா நாகாத்தம்மனுக்கு பூஜை பண்ணி பால் அபிஷேகம் பண்ண. ஆனா அப்போ என் மாங்கல்யம் கை தவறி புத்துக்குள்ள விழுந்துருச்சு. அப்பவும் என் சின்னையா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நீ குறிப்பால உணர்த்துறதா நினைச்சு நாகம் கொத்துனாலும் பரவாயில்லன்னு புத்துக்குள்ள கைய விட்டு மாங்கல்யத்தை நான் வெளியே எடுத்த. அப்பவே நீ ஏன் உசிரை எடுத்துட்டு என் சின்னையாவ ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கலாமே. நாகாத்தம்மனோட பிரசாதத்தை நெத்தியில வச்சுக்கிட்டு சந்தோஷமா வெளியில போன சின்னையா கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்துட்டாரு. அப்ப அவர் முகமே சரியில்லை. ஆனா வந்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல ஆளையே காணோம். எங்க போனாருன்னு தெரியல. இப்போ அவரோட போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என் சின்னையாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தாயி.